அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேர்டாக இருக்கிற ஜேர் ஜபர் வந்தால் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அதே ரெண்டு வேர்டாக சேர்ந்து வந்திருக்கு. அந்த ரெண்டு வார்த்தையை சேர்ந்து வந்தால் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் அந்த வார்த்தையை ஒரு வார்த்தையாக நீங்கள் இஜ்ஜு கூட்டி படிக்காமல் நீங்கள் அப்படியே படிங்க. அப்படியே படித்தா தான் உங்களுக்கு குரான் ஓதுவதற்கு எளிமையான முறையில் நீங்கள் சீக்கிரமாகவே குரான் ஓதலாம். இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி குரான் ஓதும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கூட்டி ஓதுகிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் கூட்டாமலே இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து நீங்கள் இஜ்ஜு கூட்டாமல் நீங்கள் அப்படியே படிக்கிறதுக்கு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم به 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 بأت بتي تأزو تئزا فئرا فؤري فأرو فأخو خطو خطي خيتو خيو خيا خيا سيحا سحو سحي نوتي هوتي هيتو هتوا يألا إلو يؤلي مئدو مؤدي مأدا مأت جاء جُئِ. பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இப்படி படித்தா தான் உங்களுக்கு அதாவது ஈஸியாகவும் இருக்கும் குரான் படிக்கிறதுக்கு. குரான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓதுறதுக்கு உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் இப்படியே படிங்க. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம இங்கே படித்தோம் பார்த்தீங்களா, ஒரு வார்த்தையே இங்கே இருக்குது. நம்ம என்ன படித்தோம், நூன் ஜெர்னி, நூன் ஜெர்னா, நூன் ஜெர்னி அப்படின்னு நம்ம படித்தோம். அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் ஒரு வார்த்தையை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு இப்போ எப்படி பார்க்கலாம், பேஜர்பி அஹஜர்ஹி. அப்போ உங்களுக்கு நேரமும் ஆகும். இதே மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதாவது குரான் படிக்கும்போது நீங்கள் அதே மாதிரி எழுத்து கூட்டுற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே நீங்கள் எழுத்து கூட்டாமல் இதே மாதிரி பிஹி பஹ புஹு பிஹ புஹி பஹு பத்து புத்தி துசி தசு திச ஃபிர ஃபுரி ஃபரு ஃபஹு ஹத்து ஹூதி ஹீத்து خيو خيا خيا سحا سحو سحي نوتي هوتي هيتو هاتوا يألا إلو يؤلي مئدو مؤدي مأذا ماتا جاء جُئِ. இதே மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குரான் ஓதுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சீக்கிரமாகவே ஓதலாம். இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓதுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இது ஹா, இங்கே பார்த்தீங்கன்னா பா பக்கத்தில் வந்திருக்கு ஹா. இதே வேடை உங்களுக்கு ஹா இந்த மாதிரி முறையும் வரும். எடுத்து கூட்டுறதுல குரானில் இனிமேல் வர பகுதியில் இப்படி தான் வரும். இதே மாதிரி வரும். இன்னொன்று இதே மாதிரியும் உங்களுக்கு வரும். அதுவும் ஹா தான், இதுவும் ஹா தான். ரெண்டுமே நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஹா உங்களுக்கு இந்த மெத்தேட்லேயும் வரும், இந்த மெத்தேட்லேயும் வரும். எப்படி வந்தாலும் அது ஹா தான் நீங்கள் படிக்கணும். இதே மாதிரி இப்போ பால் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி மேலே எழுத்து அதாவது தா தா உங்களுக்கு இதே மாதிரி போட்டு கூட மேலே நுக்தா வந்துச்சு அப்படின்னா அது தா. நீங்கள் அதை தான் படிக்கணும். இல்லை எதுவுமே இப்படி சிம்பிளாக ப்ளெயினாக வந்துச்சு அப்படின்னா அது ஹான் படிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு பாடத்தில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம அதாவது அலிபாத்தா நம்ம ரெண்டு வேர்டாக படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதில் கூட இதே மாதிரி தான் வந்திருக்கும். உங்களுக்கு இப்போ வர பகுதியெல்லாம் கூட்டி கூட்டி வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஏபிசிடி தனியாக எழுதுகிறோம். இதே கர்சர் ரைட்டிங்கில் எழுதுனா நம்ம எப்படி எழுதுகிறோம், கூட்டி எழுதுகிறோம். அது வார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது.
நம்ம தனியாக எழுதுறதுக்கும் கூட்டி எழுதுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே போல் தான் நம்ம அரபியும் தனியாக இருக்கிறதுக்கும் நம்ம சேர்த்து எழுதும்போது இப்படி தான் வரும் படிக்கும்போது. அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு படிங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இது போதும் 4 லைன் பார்த்துருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம இதே அதாவது 2 வாரத்துக்குள்ள பாடமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படிங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம் வேறு பாடம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.